அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் இருக்கேன். நம்மளோட சேனலில் இனிமையான கோயில் வழிபாட்டு தாந்திரிக பரிகாரம் தான் போடுறோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே. இன்றைக்கி தை மாதத்தினுடைய 3வது வெள்ளிக்கிழமைங்க. இந்த நாளில் பொதுவாகவே தை மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் நம்ம அம்பாளை வழிபடும்போது சுக்கிரனுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெள்ளிக்கிழமையில் நம்ம வந்து சுக்கர ஓரையில் அம்பாளை வழிபாடு செய்யணும். பொதுவாக இந்த சுக்கர ஓரைன்னு வருது, ராத்திரி 8 to 9 சுக்கர ஓரை இருக்குங்க. அந்த சமயத்தில் அதாவது சூரியன் இதானதுக்கு அப்புறம் நம்ம வந்து சுக்கர ஓரை ராத்திரி வர்ற சுக்கர ஓரையில் அம்பாளை வழிபடும்போது நமக்கு வந்து எல்லா செல்வங்களும் அளவுக்கரிய செல்வங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நீங்கள் என்ன செய்யுங்க, நம்ம வீட்டில் இருக்க உங்கள் வீட்டில் அம்பாள் படம் இருந்ததுன்னா, எந்த அம்பாள் ஆகட்டும், மீனாட்சி, காமாட்சி, எந்த அம்பாளாக இருந்தாலும் சரி, மகாலட்சுமி படம் எந்த படம் இருந்தாலும் அந்த படத்தை எடுத்து தொடச்சி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அம்பாளுக்கு பிடிச்ச மனமுள்ள நல்ல மலர்களை வாங்கி, அதாவது மல்லிகைப்பூ, தாமரைப்பூ, என்ன பூ கிடைக்கும் அந்த பூ வாங்கி அலங்காரம் பண்ணிவிட்டு அம்பாள் முன்ன 2 நெய் தீபம் ஏற்றுங்க. ஒன்று பஞ்சு திரிட்டு நெய்யூற்றி தீபம் ஏற்றுங்க. இன்னொரு இதில் வந்து மஞ்சள் கலரில் நூறு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. ஒரு தீபம் வந்து வெள்ளை கலரில் பஞ்சு திரியிட்டும், இன்னொரு தீபம் வந்து மஞ்சள் கலரில் மஞ்சங்கிறது வந்து குருவினுடையதுங்க. அதுவும் கூட போட்டு 2 நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு அம்பாளுக்கு பிடிச்ச இந்த நெய்வேத்தியமான பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம், வெண்பொங்கல், கேசரி என்ன முடியுதோ ஏதேனும் ஒரு இதை வந்து பிரசாதமாக வைங்க. ஒன்றுமே முடியலைன்னா ஒரு கிளாஸ் பாலில் சர்க்கரை போட்டு அம்பாளுக்கு ஏலக்காய் பொடி போட்டு பிரசாதமாக வச்சுட்டு கொஞ்சம் தேன், முக்கியமாக தேன் வைங்க. தேனும் கொஞ்சம் பிரசாதமாக வச்சு மனசார தூப தீபம்லாம் காட்டி அம்பாளை வழிபாடு செய்யுங்க. இந்த மாதிரி வழிபாடு செய்யும்போது மனசில் உள்ள எல்லா விஷயங்களும் என்ன தேவைகளோ அந்த தேவைகளை நம்ம கேட்கும்போது கண்டிஷனாக நிறைவேறும். அதுவும் சுக்கர ஓரையில் ராத்திரி 8 to 9 அந்த டைமில் நம்ம வந்து மகாலட்சுமி தாயாரை வழிபடும்போது நமக்கு சகலவித ஐஸ்வர்யங்களும் ஏற்படும். அம்பாளுடைய போற்றிகள் தெரிஞ்சால், பாடல்கள் தெரிஞ்சால் நீங்கள் பாடுங்க. லலிதா சரஸ்ராமம் ஏதேனும் தெரிஞ்சால் பாடுங்க. இல்லைன்னா டிவியில் ஓட விட்டுட்டு நீங்கள் அம்பாளை இந்த மல்லிகைப்பூ மலர்களால் 108 தடவை அர்ச்சனை பண்ணுங்கள். ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு சொல்லி 108 தடவை அர்ச்சனை பண்ணி மனசார வேண்டிக்குங்க. நம்பிக்கை தாங்க ரொம்ப முக்கியம். நம்ம வழிபட வழிபட நம்ம வாழ்க்கையில் செல்வ நிலையாகட்டும், மற்ற எந்த தொழில் வளர்ச்சி ஆகட்டும், எந்தனாலும் உயர்ந்த ஒரு நிலைக்கு அம்பாள் நமக்கு அந்த அருளை தருவாங்க. நம்ம மனசார வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்க பிரசாதத்தை, வீட்டில் வச்சுருக்க பிரசாதத்தை நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் சாப்பிடணும். ஏன்னா நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு எந்த ஒரு வழிபாடு செய்யும்போது நம்ம வச்சுருக்க பிரசாதத்தை நம்ம வீட்டில் தான், ஏன்னா செல்வ நிலை நம்ம வீட்டில் உயர்ந்த நிலை வரணும் அப்படின்னு நினைக்கும். அப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்க அந்த பிரசாதத்தை எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம். முடிஞ்சால் இன்றைக்கி சாயந்தரம் மகாலட்சுமி தாயார் கோயில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தால் அங்கே போய் அம்பாளுக்கு ஒரு நல்ல வெள்ளை கலரில் தாமரைப்பூ வாங்கி கொடுங்க. தாமரைப்பூ வாங்கி கொடுத்துட்டு அங்கே ஒரு நெய் தீபம் ஏற்றி மனசார வழிபாடு செய்யுங்க. நெய் தீபம் ஏற்றும்போது பசு நெய் கொண்டு நெய் தீபம் ஏற்றுங்க. ஏற்றும்போது மனசார வழிபாடு செய்து அம்பாள் அங்கே கோயிலே ஒரு அரை மணி நேரம் உட்காந்து மனசார அம்பாளுடைய பாடல்கள் தெரிஞ்சால் பாடவோ, இல்லைன்னா அம்பாளை மனசார நினச்சி நம்ம தேவைகளை அம்பாள்கிட்ட கேட்கும்போது அது பொதுவாக கோயிலில் போயிருக்கும்போது அங்கே இருக்க எனர்ஜி நமக்கு வந்து நம்மளுடைய மனசில் இருக்க எல்லா நெகட்டிவும் நீக்கிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். அங்கேருந்து மனசார வேண்டிட்டு நீங்கள் வழிபட்டுட்டு வந்துட்டு கூட ராத்திரி உங்கள் வீட்டில் 8 to 9 அந்த சுக்கர ஓரையில் வந்து நீங்கள் அம்பாளை வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்பு ஏற்படுங்க. பொதுவாக அந்த 8 to 9 டயத்தில் உங்கள் வீட்டில் முடிஞ்சுன்னா உப்பு வாங்குங்க, கல்லுப்பு வாங்குங்க, மஞ்சள் வாங்குங்க. பொதுவாக வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் நம்ம என்ன பொருள் வாங்குறோமோ அந்த பொருள் வந்து நமக்கு செல்வ செழிப்பை கொண்டு வரும். கல்லுப்புங்கிறது வந்து மகாலட்சுமி தாயார் குடியிருக்கிறது தான். அப்போது அந்த கல்லுப்பு வாங்குங்க. கல்லுப்பு வாங்கி உங்கள் வீட்டில் இருக்க நல்ல ஒரு கண்ணாடி பாத்திரத்துலனாலும் சரி, முக்கியமாக கல்லுப்பெல்லாம் நம்ம பரணின்னு சொல்லுவோம், அந்த பரணியில் போட்டு வைங்க. போட்டு வச்சுட்டு அதை சமையலுக்கு எடுத்துக்குங்க. எடுக்கும்போது மனசார வழிபாடு செய்யுங்க. உங்கள் பூஜை ரூமில் இன்றைக்கி 8 to 9 மணிக்கு அந்த சுக்கர உரையில் ஒரு கண்ணாடி பவுல்லையோ, இல்லைன்னா உங்கள் வீட்டில் பித்தாளையிலையோ வெள்ளிலையோ என்ன கிண்ணம் இருக்கோ அதில் எடுத்து, பிளாஸ்டிக் மாத்திரம் எடுக்காதீங்க, சில்வர் எடுக்காதீங்க. அந்த கண்ணாடியோ பித்தாளையோ இருக்க கிண்ணத்தில் கொஞ்சம் கல்லுப்பு எடுத்து அது மேலே ஒரு மஞ்சள் வச்சுட்டு பூஜை ரூமில்
சொம்பில் வச்சு இந்த மகாலட்சுமி தாயார் பூஜை பண்ணும்போது அதையும் கூட வச்சு பூஜை பண்ணும்போது மனசார வழிபாடு செய்யுங்க. செய்ய செய்ய நமக்கு அதாவது வழிபாடு செய்ய செய்ய தாங்க நம்ம வாழ்க்கையில் வந்து நல்ல நிலை ஏற்படும். இந்த நம்பிக்கையோடு செய்யுங்க. நானும் உங்களுக்காக மகாலட்சுமி தாயாரிடம் வேண்டிக்கிட்டு உங்களுக்கு சகல செல்வ செழிப்போடு உங்கள் வாழ்க்கை சகல வித ஐஸ்வர்யங்களோடு இருக்கட்டும்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.